அவங்க தாவேகாவுல ஜாயின் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து விஜய் ரசிகை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் தாவேகாவோட கொள்கை தலைவரா அவங்க எடுத்திருக்காங்கல்ல, அந்த 5 பேர்ல வேலு நாச்சியார் அவங்க இருக்காங்கல்ல. ஏன்னா இவங்களுமே அந்த நாச்சியார் அந்த வம்சத்துல இருந்து வந்ததுனால அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனாலதான் அவங்க போய் தாவேகால ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த கட்சி வந்து ஸ்டார்டிங்ல நல்லபடியா இருக்கு, புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுமே அந்த கட்சிக்கு போயிருக்காங்க. ஆனா இந்த கட்சியில இருக்க தொண்டர்கள் எல்லாருமே வந்துட்டு பெண்களை ஒரு மாதிரி கேவலமா பேசுறது, பெண்களை ஆபாசமா பேசுறது, இது எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கல. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ மகளிர் தின விழா சம்பந்தமா வந்து விஜய் அவர்கள் வந்து பேசினாங்கல்ல, அதுல வந்துட்டு சங்கீதா அவர்களை பத்தி பேசும்போது அவர் வந்து ஒர்த்தே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. அதனால இவங்க வந்து ரொம்பவே காண்டாயிட்டாங்க. அது எப்படி நீங்க அப்படி சொல்ல முடியும்? ஏன்னா 27 வருஷத்துக்கு மேல ஒருத்தவங்க கூட வாழ்ந்துட்டு அந்த வாழ்க்கையவே வந்துட்டு நீங்க ஒர்த் இல்ல அப்படின்னு சொல்றது உண்மையிலே எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு எதிராகவே அவங்க பேசியிருந்தாங்க. இதுக்கப்புறமும் இந்த கட்சியில இருந்தனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணிருக்காங்க.